ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் டேபிளில் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தப்போ பிளாஸ்டிக் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐசிங் பண்ணுறதுக்குலாம் அது ரொம்ப சரி வரல, ஒன்றுமே பண்ண முடியல. அதை வச்சு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து காம்போசிட்டில் தான் வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ப்ரஷ்ஷு, ஒரு ஐசிங் நைஃபு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டர்ன் டேபிள், இது எல்லாமே சேர்த்து 300 சம்திங் நான் வாங்கினேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது லோக்கல் ஸ்டோரில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் லோக்கலில் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லதாகவே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் பார்த்து நல்லதாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதில் பார்த்து வாங்குறது இன்னுமே ரொம்ப தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து கிடைக்காது இல்லைங்களா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லலாம். அப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் வச்சுருந்தேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல, யூஸ்ஃபுல்லாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இது வாங்கினேன், இந்த மெட்டல் வாங்கினேன். இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து சூடாக வந்து கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ஸ்பாஞ்ச் கேக்கோ எதுவுமே வந்து இது மேலே வைக்காதீங்க. ஏன்னா அந்த பெயிண்ட்லாம் பாருங்கள் மேலே போயிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் வந்து இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சுத்தவே சுத்தாதுங்க. ரிவ்யூ அதே மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரிவ்யூ பாருங்கள், பார்த்து அதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் நான் வாங்கின இந்த இதுதான் வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக இது ஒஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், சுத்தவே சுத்தாதுங்க. இப்படி தான் சுற்றும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதை வாங்கி நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. நான் வாங்கும் போதே நீங்கள் வந்து நல்லதாக பார்த்து ரிவ்யூலாம் பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க. அந்த மெட்டல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 700 சம்திங் தான் வாங்கினேன். இப்போ அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் பார்த்தப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அடியில் கூட லைட்டாக எடுத்தாவே கலந்துட்டு வந்துடும் அந்த பிளாஸ்டிக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வெயிட் வச்சு இது வந்து வெயிட் இல்லாமையுமே நல்லாவே சுற்றும். இப்போ நான் வெயிட் வச்சுருக்கேன் பாருங்கள், கேக் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லாவே சுற்றும் பாருங்கள். அதுவே பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் கூட இப்படி ஃபுல்லாக சுற்றி வராதுங்க. அதுங்காட்டியுமே அது ஸ்டாப் ஆகிடும். இது நல்லாவே சுற்றும். ஐசிங் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் நல்லா தான் சுற்றி விட்றேன், வேகமாக சுற்றுறேன் பாருங்கள். வேகமாக சுற்றினாலும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வரும், அவ்வளோதாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே நல்லா பெஸ்ட்டாக கொஞ்சம் காசு அதிகமானாலும் பார்த்து வாங்கி